الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا يكلمه الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. صدق الله العلي العليم. அளவிலா கருணையும் ஈடு இணையில்லா கிருபையுடைய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வாழ்வியல் நெறியை வாழ்ந்து காண்பித்த சஹாபா பெருமக்கள் மீதும், இந்த உலகிலே வாழ்ந்த மூமினான முஸ்லிம்களான நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய தீனை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனத்தை, சமூகத்தை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்க செய்திருக்கிறானோ அந்த நோக்கங்களையும் காரணங்களையும் விளங்கக்கூடிய மக்களாகவும், இன்னும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனுடைய இல்லத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்றிணைய செய்தது போல நாளை மறுமையில் சுவனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்று நம் அனைவர்களை ஒன்றிணை செய்வானாக என்கின்ற பிரிதொரு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நான் துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மக்களிடத்தில் அறிவிப்பு செய்கிறார். இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னத்த, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அந்த சொர்க்கவாசியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பாரான்: யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா துரீதுன ஷையன் அஜீதுக்கும், உங்களுக்கு நான் இன்னும் ஏதாவது கூடுதலாக வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? விசாரணைக்காக நிற்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கல. விசாரணை முடிந்து சொர்க்கத்துக்குள்ளே செல்லக்கூடிய அல்லது சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான்: யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா துரீதுன ஷையன் அஜீதுக்கும், இன்னும் நான் உங்களுக்கு ஏதாவது அதிகமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்ட உடனே அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்வார்கள்: அலம் துபையுல் உஜூஹுனா, இறைவா, என் ரப்பே, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? மறுமையினுடைய வேதனை நினைத்து, பயத்தை நினைத்து, நரகத்தினுடைய அதாபை நினைத்து முகங்கள் கருத்து போய் பயந்து எங்களுடைய முகங்கள்லாம் கோரமாக இருந்த நேரத்தில், யா ரப்பே, அலம் துபையுல் உஜூஹுனா, எங்களுடைய முகங்களை சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அழகாக்கி வெண்மையாக்கி நீ அனுப்பவில்லையா? அலம் துதுஹில்னல் ஜன்னத வா துன்ஸின மினன் நார், இறைவா, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்யவில்லையா? இதைவிட கூடுதலாக எங்களுக்கு வேற என்ன வேண்டும் என் ரப்பே என்று அல்லாஹ்வுக்கு அந்த மக்கள் திரும்ப பதில் சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபா யக்ஸிஃபுல் ஹிஜாப, தன்னை மறைத்திருந்த அந்த திரையை இந்த உலகத்தில் இதுவரும் யாரும் பார்த்திராத அல்லாஹ்வினுடைய அவனுடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபா யக்ஸிபுல் ஹிஜாப், ஹிஜாபை அந்த திரையை விலக்கி ஃபமா அஹ்து ஷையன் அஹப்ப இலைஹி மினன் நலரி இலா ரப்பிஹிம் அஜ்ஜ வஜல்ல,
திரையை விலக்கி தரிசனம் தந்துவிட்டு அப்போது தம் இறைவனை காணக்கூடிய அந்த மக்கள் அல்லாவை காண்பதை விட மிகவும் விருப்பமான செயல் அந்த மறுமை நாளிலே வேறு என்ன இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. ஆக ஏன் நான் இந்த ஹதீஸை துவக்கத்திலே கூறினேன் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடிய மக்கள், அதை வாசிக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள், சில குர்ஆன் ஆயத்தை படிக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். அல்லாஹ் தஆலா மறுமையிலே தரக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற சுகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்மை அதுக்காகவே நம்மை மாற்றிக்கொள்ளும். நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சில வசனங்களை படிக்கும் பொழுது. அதே போல சில பயான்களை கேட்கும் பொழுது நமக்கான அந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் வரும். அதே வேளையில சில வார்த்தைகளை, குர்ஆனில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை படிக்கும் பொழுது கவலையும் பயத்தையும் தரும். எந்த மக்கள் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அங்கு அவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய யதார்த்தம், சில வசனத்தை படிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், சில வசனத்தை படிக்கும் பொழுது கவலையும் பயத்தையும் தரும். மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தையை விட கவலையும் பயத்தையும் தரக்கூடிய வார்த்தை தான் நாம் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏனென்றால் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அந்த காரிய காரணங்களை செய்யவில்லை என்றால் நம் மீது பாவங்கள் வராது. என்ன ஆகும் சொன்னா நன்மைகள் வேணா குறையும். அந்த நன்மையான மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை, அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை செயல்முறைப்படுத்தலன்னு சொன்னா பாவம் இல்லை, நரகத்துக்கு போக மாட்டோம், தண்டனைக்கு ஆளாக மாட்டோம். என்ன ஆகும்னா நாம் செய்யக்கூடிய நன்மை அமல் குறைந்துடும். ஆனா அதே நேரத்தில் கவலையும் பயத்தையும் தரக்கூடிய வார்த்தையை நாம் தெரிந்து வைத்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு நிலையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுமையில நம்மை கேள்விக்குரிய நிலைக்கு கொண்டு போய். காரணம் இதுதான், அந்த வார்த்தை நம்மை பயத்திலே மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடும். அப்படியான ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைக்கும் மறுமைக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே 174வது ஆயத்தாக பதிவு செய்திருக்கிறான். வலா யு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, இறுதி தீர்ப்பு நாள் கியாமத் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடம் பேச மாட்டான். அல்லாஹ் அந்த மக்களிடம் வலா யு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமையிலே அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை அல்லாஹ் தஆலா தருவான். இந்த அவர்கள் என்று சொல்கிறானே யார்? இந்த வார்த்தையை குர்ஆனை வாசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த உலகத்தில் யாரும் பாவம் செய்யாமலாம் இருக்க முடியாது. அப்படி எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சமமாக நாளை மறுமையில யாரிடம் பேச மாட்டானா, யாரையும் பார்க்க மாட்டானா, பரிசுத்தப்படுத்தும். நல்லா நாம் வார்த்தைகளை, குர்ஆனிய வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து பரிசுத்தப்படுத்துவது எப்படி? நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்தில் நுழைவிப்பது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா யுஸக்கீஹும், இப்படிப்பட்ட மனிதனை, இந்த இழிவானவனை, இந்த துர்பாக்கியசாலி நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன். அது மட்டுமல்ல வலஹும் அதாபுன் அலீம், மாறாக என்ன செய்வேன்? அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை, தண்டனை நாம் தருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த தண்டனைக்குரியவர்கள், அந்த துர்பாக்கியசாலிகள், அந்த பாவிகள் யாரு? எல்லா மனிதர்களுமா அல்லது சில குறிப்பிட்ட நபர்களை மட்டுமா என்று பார்த்தால் சில குறிப்பிட்ட நபர்கள் தான். சில குறிப்பிட்ட நபர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஆரம்பத்தில் கூறிய அந்த ஹதீஸ் எப்படி அல்லாஹ்வை தரிசிப்பதை மறுமையிலே அந்த சொர்க்கமே மிகப்பெரிய அது எந்த வார்த்தையை கொண்டு தமிழிலே எந்த வார்த்தையை கொண்டு நாம் அழகுறது, அந்த சிறப்பு வாய்ந்த சொர்க்கத்தையே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே மறந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சந்திக்கக்கூடிய பாக்கியம் அப்படி பாக்கியம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னிடத்துல சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயான், நல்லவர்கள் மட்டும்தான் இறைவனை கண்கூடாக பார்க்க முடியுமா? பாவிகள், பாவம் செய்தவர்கள், துர்பாக்கியசாலிகள் அல்லாஹ் தஆலா பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் குரைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தல் பத்ரி, ஒரு பௌர்ணமி நிறைந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய சபைக்கு வந்தார். நாங்க சபையில் இருந்தோம், இது மாதிரியான ஒரு சபை. அந்த சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமத்தி கமா தரவுன ஹதா லா துலம்மூன ஃபீ ரூஹியத்தின், நீங்கள் இந்த முழு நிலவை எப்படி எந்த சிரமம் இல்லாமல் பார்க்கிறீர்களோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த விதமான தங்கும் தடையின்றி பார்ப்பீர்கள். யார் பாப்பா? யாரை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டானோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பார்க்க முடியும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன், நல்லவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை காண முடியும். தவறு செய்தவர்கள், பாவம் புரிந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியவர்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது. அல்லாஹ்வே அவனுடைய குர்ஆனிலே பதிவு செய்கிறான், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமஐதின் லமஹ்ஜுபூன், நாளை மறுமையிலே அவர்கள் அந்நாளில் தம் இறைவனை காணும் பேற்றினை அடையாதிருப்பர், பாக்கியமே கிடைக்காது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் இபாதத் செய்கிறோம், நாம் தொழுகிறோம், நம்மால் முடிந்த இஸ்லாமிய விவகாரங்களை, மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறோம், நாம் இந்த உலகத்திலே மூமீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மால் முடிந்த அமல்களை, நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நாம் மற்ற சமூகத்தை விட நம்முடைய கடமைகளை, இஸ்லாமிய கடமையை நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய மறுமை வெற்றி என்பது உறுதி என்கிற அந்த எண்ணத்தோடு வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி நம்மை சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்தையும், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியத்தையும் நாம் விலகி இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகிறான், நாளை மறுமையிலே கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமஐதில் மஹ்ஜூபூன, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவனை காணக்கூடிய அந்த காணும் பேற்றினை விட்டு தடுக்க வைக்கப்பட்டிருப்பார்கள், பாக்கியம் கிடைக்காது. அந்த துர்பாக்கியசாலி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துர்பாக்கியசாலியினுடைய பட்டியலிலே அந்த செயல்பாட்டில் நாமும் நம்மிடத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரம்பத்தில் கூறியது போல இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான அறிவிப்பா அல்லது சில மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா சில மனிதர்களுக்கு மட்டும்தான். சில மனிதர் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்திகளை ஆய்வு செய்யும் போது 9 தன்மையுடையவர்களை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் பார்க்க மாட்டான். 9 தன்மையுடையவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பேசவும் மாட்டான். 9 தன்மையுடையவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே பரிசுத்தப்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த 9 தன்மையுடையவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். வலா யன்லுரு இலைஹி, பேசுவது மட்டுமல்ல மறுமை நாளில் அவர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டான். எப்படி நாம் ஒரு விரோதியை, நமக்கு பிடிக்காத ஒரு மனிதனை, நமக்கு துரோகம் இழைத்தவனை, எப்படி இந்த உலகத்திலே நாம் எப்படி ஒரு மனிதனை நாம் உதாசீனப்படுத்துகிறோம், பிடிக்கவில்லை என்றால் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, அருகிலே நிற்பான், நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்கவே மாட்டோம், நம் பார்வை அங்கும் இங்கும் போகும். ஆனா அவன், அந்த மனிதன் நமக்கு பிடிக்காத
அந்த மனிதனை மட்டும் நம்முடைய பார்வை பார்க்கவே பார்க்காது. அல்லாஹு தாலா மறுமையில எப்படி நடந்து கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவலா என்லுரு இலைஹி, மறுமை நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், மாறாக அவர்களுக்கு துன்புறும் வேதனை அல்லாஹ் தாலா வைத்திருப்பான். அந்த துர்பாக்கியசாலியில முதலாவது யார் தெரியுமா? நான் சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆச்சரியமா கூட இருக்கலாம். மறுமையிலே அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு இழிவாக பார்க்கக்கூடிய அந்த செயல் இந்த காரணத்தினாலவா, இந்த பாவத்துக்காகவா? அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், வல் முஸ்பிலு இஸாரஹு, யார் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கும் கீழே இறக்குகிறார்களோ. அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் பெருமைக்காக கணுக்காலுக்கும் கீழே ஆடையை உடுத்துகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த மனிதனை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய யதார்த்தம் என்னன்னு சொன்னா, நாம் விளங்குவதற்காக நான் இதனுடைய விளக்கத்தை தருகிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீதியிலே கத்தி கொண்டு வருகிறார். எப்படி? அபூபக்கர் முனாஃபிக் ஆகிவிட்டான், அபூபக்கர் முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சபைக்கு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அபூபக்கர் என்ன ஆனது உங்களுக்கு? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடை என்னுடைய இடுப்பிலே நிற்பதே கிடையாது. அவர் மிகவும் ஒல்லியான பருவம் உடையவர். என்னுடைய ஆடை என்னுடைய இடுப்பிலே நிற்பதே கிடையாது. கீழே நழுவி நழுவி கீழே விழுந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் என்னுடைய ஆடை என்னுடைய கணுக்காலுக்கும் கீழே வந்துவிடும். அப்படி என்றால் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். நோக்கம் இதல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. நோக்கம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலில் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ரி, யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் தற்பெருமை இருக்கிறதோ அவர் சுரக்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. பிறகு ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கணுக்காலுக்கும் கீழே ஆடை உடுத்துவது ஏன் சொன்னார் சொன்னா, ஆடை உடுத்துவதில் கூட நம்மிடத்தில் பெருமை இருந்ததுன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தில் வச்சு பெருமை இருக்குமா இருக்காது? ஆடை உடுத்துவதில் கூட நமக்கு பெருமை இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய சொத்தை வைத்துக்கொண்டு நாம் பெருமைப்படுகிறோமா இல்லையா? ஆடை உடுத்துவதில் கூட பெருமை பார்க்கக்கூடிய இந்த மனித சமூகம் தான் கட்டிய வீட்டை வைத்து, தான் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை வைத்து, ஏன் ஒரு செல்போனை வைத்து கூட பெருமை பேசுகிறார்களா இல்லையா? நம்மை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண ஒரு செயல். நம்ம என்ன செய்யறோம்? இல்லாததைய சொல்றோம், இருக்குது சொல்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார், யாருடைய உள்ளத்திலே அணு அளவும் தற்பெருமை இருக்குதோ, ஏன்னா இந்த தற்பெருமை இருக்குது இல்லையா, இந்த தற்பெருமை நம்மள்ட்ட இருக்கா இல்லையாங்கிறதே பல பேருக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று தெளிவா புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடத்தில் இருப்பதை நாம் மகிழ்ச்சியாக பேசுகிறோமே அதுதான் தற்பெருமை. கவலையா பேசுவதல்ல, மகிழ்ச்சியாக பேசுகிறோமே அதுதான் தற்பெருமை. இன்னும் சில பேர் வெளிப்படையாக பேசுவாங்க. வெளிப்படையாக பேசுபவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் அவருடைய குணமே அதான். ஆனால் நாம் மூமின்கள், இரண்டாவது தொழுகையாளிகள், நம்மிடத்தில் நம்முடைய தற்பெருமை எங்க நுழையும் என்று சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள் முதற்கொண்டு மகிழ்ச்சியான நிலையிலே பிறரிடத்திலே சொல்லும் போது அதுவும் தற்பெருமையுடைய நிலையிலே வந்துடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த பெருமை கிபிர் இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமையிலே சொர்க்கமே நுழைய முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அதை கண்டிக்கிறான். எப்படி என்றால், வலா தம்சி ஃபில் அர்லி மரஹன், பூமியில் செருக்காய் நடக்காதீர்கள். அடையாளம், பூமியிலே திமிராய் செருக்காய் ஆணவமாய் நடக்காதீர்கள். இன்னகலன் தஹரிகல் அர்லி, அப்படி நடப்பதால் பூமியை உங்களால் பிளந்துட முடியாது. தற்பெருமையோடு பெருமையோடு வாழக்கூடியதனால இந்த பூமி ஏதாவது பிளக்க முடியுமா?
வலன் தபுல் அல் ஜிபால தூலன், வானத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மலை அளவுக்கு உங்களால் உயர முடியாது. பெருமையினால் உயர முடியுமா? குல்லு தாலிக கான ஷைஅஹு இந்த ரப்பிஹி மக்ரூஹ். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த காரியத்துக்கேற்ற தீமை இறைவிடம் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்ம வாழ்க்கையில் அதை பத்தி பேசுறதே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நம்மிடத்துல பேசுவதை விட்டும் தடுக்கக்கூடிய காரியமாக இருக்குமா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய. பெருமைக்காக கணுக்காலுக்கு கீழேங்கிற அது அல்ல பெருமை, கிபர். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அளவுகோல் வைக்கக்கூடியதான் அந்த கணுக்காலு கீழே கொடுத்தது. வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, தங்களுடைய பிள்ளைகள் இப்படியான கவனக்குறைவாக உடை உடுத்துவதை கூட பெற்றோர்கள் கண்டுகொள்வதே இல்லை. அதை நான் நேரடியாக தாய்மார்கள் மீது தான் குற்றம் சாட்டுவேன். பிள்ளைகளுக்கு உடை உடுத்தி அழகு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த உடை எப்படியான ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? பிள்ளையினுடைய அநாகரிகமான உடையை கூட கண்டிப்பவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய பிள்ளையினுடைய அநாகரிகமான உடை நம்முடைய பிள்ளையினுடைய நரகத்தில் இருப்பதை உறுதி செய்வதே அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுறோம்? எந்த கவலையும் இல்லையே. சிறு வயதிலே அவனுக்கான ஒழுக்கத்தையும் உடையினுடைய ஒழுக்கத்தை கற்றுத்தரும் போது அவனிடத்தில் எப்படி பெருமை வரும்? புள்ளதானே, சின்ன புள்ளதானே, ஒரு நாளைக்கு தானே. இந்த பழக்கம் தான் நாளைக்கு அவன் அப்படியே தவறுகளை செய்வதற்குண்டான வழிவகையில் உருவாக்கிட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், யார் இப்படியான உடைகளை உடுத்தி பெருமை பார்க்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது துர்பாக்கியசாலியை சொல்லி காமிக்கிறார். இல் மன்னுல் லதீன லா யுஹ்தி ஷையன் இல்லா மன்னா, செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர். அவர் எதை வழங்கினாலும் அதை சொல்லி காட்டாமல் இருக்க மாட்டார். நம்முடைய உள்ளத்தில் இப்போ ஓடலாம், இன்றைக்கெல்லாம் இது சர்வசாதாரண ஒரு செயல். செய்ததை சொல்லி காமிக்கிறேன், செய்ததை தானே சொல்றோம், செய்யாததை சொல்லலை இல்லை, பொய் சொல்லலை இல்லை. நமக்கு அதை என்ன சொல்றது, உண்மையாக்குகிறது. செய்தது சொல்றதுனால என்ன இருக்குது? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை நிச்சயமாக என்ன செய்யறாங்க, உண்மையாக கண்டிக்கிறாங்க. இந்த செய்வதை சொல்லி காட்டக்கூடிய எந்த அளவுக்கு மனுஷன் மாறிட்டாங்கன்னா, ஒருவேளை சோறு கொடுத்தா நீங்க சொல்லி காமிக்கிறது, ஒரு வாய் டீ வாங்கி கொடுத்தா சொல்லி காமிக்கிறது, கடன் கொடுத்திருப்பாங்க அந்த கடனை சொல்லி காமிக்கிற 10 பேர்கிட்ட கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை வாங்கினவங்களுக்கும் கொடுத்தவங்களுக்கும் தான் தெரியணும். ஆனா என்ன ஆகும், அந்த வாங்கினவங்க வீட்டுக்கு போறவங்களையும் 10 பேருக்கு தெரிஞ்சிடும். அதே போல ஒரு அன்பளிப்பு செய்யறாங்கன்னு வைங்க, அதை சொல்லி காட்டுவது, நான் அதை செய்யலையா, நான் இதை செய்யலையா, நான் அவனுக்கு அதை பண்ணலையா, இதை பண்ணலையா. நன்றாக நாம் கவனித்தோம் என்றால் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சீர்குலைவதற்கு காரணமே இதுதான். இந்த சொல்லி காட்டக்கூடிய இந்த பண்பு இருக்கு, ரொம்ப கேவலமான பண்பு. இந்த கேவலமான பண்பு யாரிடத்துல இருக்குதோ நல்லா பாருங்களேன், அவங்க எல்லாம் மக்களால் வெறுக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. யாருமே அவங்களோட உண்மையாவே இருக்க முடியாது. இன்னைக்கு நண்பர்கள் மத்தியில எல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் அருந்து போவதற்கு காரணமே தான். குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சொந்த பந்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா நிலைக்கும் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையை ஒரு ஆயத்தில் மிக தெளிவாக கூறுகிறான். சூரா பக்ராவிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும் மின் மன்னி, சொல்லி காட்டி உங்கள் தர்மங்களை நீங்கள் பாழாக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி, சொல்லி காட்டி நீங்கள் செய்த அந்த அமலை நாசமாக்கி கொள்ளாதீங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர்கள்
என்ன செய்யக்கூடாது? ரிஆஹ, மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக நீங்கள் சொல்லி காட்டாதீர்கள். அது மட்டுமல்ல, வல் அதா, நீங்கள் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்? பல மக்களுடைய மனங்கள் புண்படும், கஷ்டமடையும். பல மக்களை கஷ்டப்படுத்தி உங்களுடைய நீங்கள் செய்த தர்மங்களை, நீங்கள் செய்த உதவிகளை சொல்லி காட்டி நீங்கள் உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமசலு கமசலி, அதற்கு உதாரணம் இதுதான். எப்படி என்றால், சஃப்வானின் அலைஹி துராபு ஃபஅஸாபஹு வபாபிலு ஃபதரகஹு சல்தன். மண் மூடிய நிலையிலே ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையின் மீது மிகப்பெரிய அளவிலே மழை பொழியுது. அந்த மழை பொழிவினுடைய விளைவாக அந்த பாறையை சூழ்ந்திருந்த மண் தண்ணீரோடு அடித்து சென்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதுபோல்தான் நீங்க என்ன செய்றீங்க? நாம நினைக்கலாம், நான் அந்த அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேனே, நான் இவங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சனே, யாருமே உதவி செய்யாத போது நான் செஞ்சனே, அவங்க கஷ்டப்படும் போது இதை பண்ணனே, அவங்க கல்யாணத்துக்கு இதை பண்ணோமே, அவங்க உடம்பு சரியில்லாத போது இதை செஞ்சோமே, எல்லாம் செஞ்சோம். ஆனா செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டோம்? சொல்லி காண்பிச்சிட்டோம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அப்படி சொல்லி காண்பித்தால் எப்படி பாறை மீது இருந்த மண் எந்த விதமான பிடிப்பும் இல்லாம அந்த பாறையை விட்டு அகன்று விட்டதோ, அதே போல நாளை மறுமையில் நம்மெல்லாம் நன்மையோடு தான் போவோம், அந்த காரியத்தோடு தான் போவோம். ஆனால் நம்முடைய கை சேதம் இந்த உலகத்திலே சொல்லி காட்டும்போது ஒரு சந்தோஷம் வரும், பெருமை வரும். நன்றாக நீங்கள் கவனித்தீங்கன்னா சில காரியங்களோடு சில காரியம் ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த பெருமை, அந்த சந்தோஷத்துக்காக சொல்லி காட்டி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமையில் நீங்க அல்லாஹ்வை சந்திக்கும் போது எந்த நன்மையும் உங்கள்ட்ட இருக்க, எந்த நன்மையும் அது உங்கள்ட்ட இருக்க. எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார், லா யக்திரூன அலா ஷைஇன் மிம்மா கஸபு, இத்தகைய செய்யும் தான தர்மங்கள் எதையும் நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வாங்க முடியாது, அல்லாஹ் தஆலாவிடத்தில் வாங்கவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆக இதுவும் நம்ம என்ன செய்யறதில்ல, இந்த காரியத்துக்காக அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, நாளை மறுமையிலே சொல்லி அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில சர்வசாதாரணம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதான துர்பாக்கியசாலியை சொல்லி காமிக்கிறாங்க. வல் முனஃபிகு சில்அத்து பில் ஹலீஃபில் கதிபி. அந்த மூன்றாவது துர்பாக்கியசாலி என்றால் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன். பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். பொய்யை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, ஹல் உனப்பியுக்கும் அலா மன் தனஸ்ஸலுல் ஷயாத்தி, சைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? தனஸ்ஸுலு அலா குல்லி அஃபாக்கின் அசீம், பெரும் பொய்யனாகிய பாவம் புரியக்கூடிய மக்கள் மீது சைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். பெரும் பொய்யனாகிய பாவம் புரியக்கூடிய மனிதர்கள் மீது சைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, வலகும் அதாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் கொடிய தண்டனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். பொய்யுக்கு இப்படியா? இன்றைக்கு எல்லாம் பொய்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லில் பொய் என்பது இல்லவே இல்லை, இல்லாமல் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா யார் ஒருவர் பொய் சொல்கிறாரோ அந்த பொய்யின் காரணமாக மறுமையிலே பேச மாட்டார். என் பொய்யை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு நிகழ்வை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சுபுஹ் தொழுகையிலே பள்ளிக்கு வருகிறார். பள்ளியில் தொழுகை முடித்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து திரும்பியவாறு அமர்ந்து, இன்று யாராவது நீங்கள் கனவு கண்டீர்களா என்று கேட்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சுபுஹ் வேளை முடிந்த தொழுகை முடிந்த உடனே மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க. கனவு யாராவது கண்டிருந்தால் அந்த கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க.
மறைவா, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அல்லாஹ் தஆலா அவருக்கு அறிவித்து தருவார். கனவுக்கான விளக்கம் அவர்களோடு முடிந்து விட்டது. நாம் ஒரு கனவு கங்குறோம், ஒரு நபர், ஒரு அறிஞர்கிட்டயோ நாம் யார்கிட்டயோ தெரிந்தவர்கிட்ட கேட்கும் பொழுது சரியான விளக்கம் வராது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றை வரியிலே முடித்து விட்டார்கள் கனவுக்கான விளக்கம். நல்ல கனவு வந்தால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, தீய கனவு வந்தால் அது சைத்தானுடைய புறத்தில் வந்தது. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட முடிச்சிடணும். இப்படி கனவு கண்டனே, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, அது யோசிக்கவே தேவையில்லை. நல்ல கனவு வந்தா அல்லாஹ்விடத்துல வந்தது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்ட்ட அந்த நன்மை நாடி நாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். தீய கனவு வந்தா சைத்தான் புறத்துல வந்தது, அதையும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடி முடிச்சிடணும். தேவையில்லாம மனங்களை போட்டு குழப்பமாக்கி கொண்டு கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சுபு தொழுகை முடிந்த உடனே கேட்பாங்க. அன்றைக்கு கேட்கிறாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் யாரும் கனவு காணவில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நான் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் 2 வானவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். 2 வானவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்து புனித பூமியான ஒரு பூமிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த பூமியிலே பலதரப்பட்ட காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. அதில் ஒரு காட்சி, ஒரு மனிதன் தரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், இன்னொரு மனிதன் அந்த மனிதன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த நிற்கக்கூடிய மனிதனுடைய கரத்திலே கொக்கிகள் நிறைந்த கம்பி 2 கரத்திலும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மனிதனையும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க வேளையில வலது கரத்தில் இருக்கக்கூடிய கொக்கியை வைத்து கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மனிதனுடைய தாடையிலே குத்தி கிழிக்கிறார். கிழித்த உடனே தாடை பகுதியில் கிழித்து சதையெல்லாம் தொங்க ஆரம்பிக்கிறது. அதை தொங்க உடனே இடது கையில் இருக்கக்கூடிய கொக்கியை வைத்து இடது பக்கம் அந்த மனிதனுடைய தாடை பிடித்து இழுக்கிறார். இந்த தாடை கிழிவதற்குள் இந்த தாடை சரியாகி விடுகிறது. இந்த தாடை கிழித்து எடுத்த உடனே இதை கிழிக்கும் பொழுது இந்த தாடை கிழிந்து விடுகிறது. மாறி மாறி தாடை கிழித்து வேதனை தரப்பட்டுக் கொண்டிருக்கு. இதே போல பல காட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்கு 2 வானவர்கள் மூலமா காட்டப்படுகிறது. இந்த வேதனையான காட்சியும் சரி, மகிழ்ச்சியான காட்சியும் சரி. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காட்சியும் கண்டுவிட்டு வானவர்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தவ்வஃப்துமா நில் லைலத்த, வானவர்களே இரவு முழுவதும் என்னை நீங்கள் சுற்றி காண்பித்தீர்கள், இரவு முழுவதும் நீங்கள் சுற்றி காண்பித்தீர்கள். அஃபிரானி அம்மா ரஅய்த, அப்போது நான் கண்டவற்றை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். நான் பல காட்சியை பார்த்தேன், அந்த காட்சிக்கான விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் சொன்ன உடனே அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அம்மல் லதீன ரஅய்து யுஷக்கு சிதுகுஹு ஃபகத்தபு, முதல் மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, உட்கார்ந்த இந்த மனிதனை அவனுடைய 2 தாடைகளையும் கிழித்தெறியப்பட்டதே, அந்த மனிதன் உலகத்திலே செய்யும் பொழுது பேசினால் போய் அவன் பேச ஆரம்பிச்சான்னா அதுல ஏதாவது ஒரு பொய் இருக்கும். பொய் இல்லாமல் அவன் பேசவே மாட்டான். சொல்லிவிட்டு வானவர்கள் சொல்கிறார்கள், அவன் பொய் பேசும்போது அது அந்த மனிதனுடைய வாயிலாக உலகில் 4 புறங்களுக்கும் செல்லும் அந்த பொய். இல்லையா, ஒரு வேலை விஷயமா நம்ம ஒருத்தட்ட பொய் சொல்றோங்க, அந்த பொய் அவர் என்ன செய்வாரு, நம்பி அதையே இன்னொரு இடத்துல சொல்லுவார். அதை நம்பி என்ன செய்வாரு, அதை இன்னொரு இடத்துல சொல்லுவார். பொய் பேசுவது நம்மோடு நிற்காது. ஏன் மறுமையில இவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொன்னா, இந்த பொய்யால் பல மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புக்கு உண்டான தண்டனை என்ன, திருடனா நேரடியா தெரிஞ்சிருது, கொலை செஞ்சா நேரடியா தெரிஞ்சிருது, பொய் பேசுனா. அப்ப அந்த வானவர் சொல்லி அவனுடைய பொய் உலகின் 4 புறங்களும் சென்றடையும். நபியே, நீங்கள் கண்ட அந்த காட்சி அந்த மனிதனுக்கு கியாம நாள் வரை கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் அக்பர், கியாம நாள் வரை இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யன்லுரு இலை, அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், வலா யுஸக்கீஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டேன், வலஹும் அதாபுன் அலீம், மாறாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை நான் தருவேன்கிறான்.
இது மட்டுமல்ல, நேரம் குறைவாக இருக்கிறது. நான் மீதி இருக்கக்கூடிய அந்த செய்தி மட்டும் நான் கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதாக ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறாங்க. அவன் யாருன்னு சொன்னா சுயநல தொண்டன். சுயநல தொண்டன் சொன்னா ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தலைவருக்கு ஜால்ரா அடிக்கிறவன். எந்த தப்பு செய்யுங்க, அது எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்க தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அந்த தலைவனை நேசிக்கக்கூடிய அந்த தொண்டன் என்ன செய்வான்னு சொன்னா அந்த மனிதன் செய்யக்கூடிய அனைத்தையும் அவனுக்கு அப்படியே ஜால்ரா அடிக்கிறான். தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்றது இல்லை, நீங்க செஞ்சா சரியாத்தான் இருக்கும், ஏன் தலைவன் செஞ்சா சரியாத்தான் இருக்கும், எங்க இயக்கம் செஞ்சா சரியாத்தான் இருக்கும் என்று சுயநல தொண்டனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொய் சொல்லும் அரசன், ஒரு நீதிபதின்னு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பொறுப்பாளி என்று வைத்துக் கொள்ளுங்கள், பொய் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசன் பொய் சொன்னால், அந்த நீதிபதி பொய் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். நன்றாக நாம் விளங்கணும், அரசன் என்றால் அரசன் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தான் பொறுப்பாளி. ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொய் சொன்னால் அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக மறுமையில உங்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உபரியான தண்ணீர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை தான். ஒரு இடத்துல நீர் இருக்கிறது, அந்த நீர் அந்த மக்களுக்கு போக மீதம் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கங்களேன், நம்ம வீட்டில் தண்ணி வசதி இருக்கு, அந்த தண்ணி வசதி நாம் பயன்படுத்துறோம், பயன்படுத்தி மிச்ச தண்ணி இருக்குது, அந்த மிச்ச தண்ணியை பிறருக்கு கொடுக்காமல் இருப்பவனை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஏன்னா தண்ணி உங்களுடையதல்ல, தண்ணி ரப்புல் ஆலமீனுடையது. இந்த தண்ணி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. வரைமுறை வைங்க, வரைமுறை வைத்து அதை என்ன செய்யணும், உபரியான தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தே ஆகணும். அதே போல அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், வேதத்தை மறைத்தவர்கள், வேதத்தை மறைப்பவர்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் நம்ம எல்லோரையும். வேதத்தை நாம் எத்தனை பேருக்கு நாம் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம். நாம் தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நம்முடைய உறவுகளுக்கு இந்த வேதத்தை நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம், அதே போல இந்த வேதத்தை எத்தனை பேர் புரிந்திருக்கிறோம், எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை பேர். எல்லாருடைய வீட்டிலுமே அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. வேதத்தை மறைப்பது என்பது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை, செயல் திட்டத்தை செயல்படுத்துவது. செயல்படுத்த முனைப்பு காட்டலன்னு சொன்னா அதுக்கு பேர் மறைக்கிறது தான் அர்த்தம். அப்படியான மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், பெருமை அடிக்கும் ஏழை. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் கண்டனத்துக்குரியவங்க யார் வருவாங்க சொன்னா செல்வந்தர்கள் வருவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை அவன் ஏழ்மையாகத்தான் இருப்பான். ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதனை என்ன செய்வான், பெருமை பேசுவது. அந்த பெருமை பேசக்கூடிய மனிதனை அல்லாஹ் தஆலா மறுமையிலே பார்க்க மாட்டான். அதே போல இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விபச்சாரம் விபச்சாரம் செய்யும் முதியவன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. விபச்சாரனுக்கும் விபச்சாரிக்கும் வேற தண்டனை, பொதுவான தண்டனை. ஆனால் மறுமையிலே அல்லாஹ் தஆலாவை தரிசிக்க பாக்கியமற்றவர்களிலே வயது முதிர்ந்த நிலையிலே விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிந்திக்கணும். ஆரம்பத்தில் நான் கூறியது போல நன்மையான செய்திகளை செயல்படுத்தவில்லை என்றால் நன்மைதான் குறையும். ஆனால் கவலையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இந்த 9 தன்மையில ஏதாவது ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை மறுமை நாளில் அவர்கள் பேசவும் மாட்டான், அவர்கள் பார்க்கவும் மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த 9 நிலையிலே ஏதாவது நாம் இருந்தால் இந்த ஹிஜ்ரியினுடைய ஆண்டு துவக்க மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், முஹர்ரம் மாதம். இங்க எத்தனை பேருக்கு இஸ்லாமியம் 12 மாதங்களுடைய பெயர் தெரியும் தெரியல. ஆனா பொதுவான இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு கைசேதன்னா முஸ்லிம்களுடைய மாதத்தினுடைய பெயர் 4 மாசத்து கூட சேர்த்து சொல்ல மாட்டாங்க, தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க. நாம் தெரியும் நினைக்கிறேன். இது முஹர்ரம் மாதம், இந்த ஆண்டினுடைய முதல் மாதம். இந்த ஆண்டிலே நாம் நியத் செய்யும். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறை யா அல்லாஹ் இந்த ஆண்டிலிருந்து நான் இந்த தவறை செய்யவில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கூடிய தவறுகளை களையும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் பரிசுத்தவான்களாக, அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்ட மக்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்து அவனுடைய அருள் வளத்தை, அவனுடைய நியமத்தை, அவனுடைய அன்பை, கருணையை நம் மீது நிரப்பமாக பொழிந்து மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹர் தாவனா.